In the IELTS speaking part 2, many students make this mistake. They look at the cue card and think, I must answer every single bullet point. But actually, that is not exactly correct. IELTS part 2 எக்ஸாம்ல ஒரு கியூ கார்டு ஒன்று தருவாங்க உங்களுக்கு. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறது, அடடா அந்த கியூ கார்டில் இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணணும், அந்த ஒரு நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ற டைமுக்குள்ள அந்த எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அதை ஏன் இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற கியூ கார்டு பாருங்க. The main topic is describe a person you admire. So that is the most important part. You have to talk about a person you admire. அதாவது உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு நபரை பத்தி உங்களை கதைக்க சொல்லியிருக்காங்க, அவரை டிஸ்கிரைப், அவரை வர்ணிக்க சொல்லியிருக்காங்க. Now look at the bullet points. Who this person is? How do you know this person? What qualities this person has? And why do you admire this person? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக தந்திருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த கியூ கார்டை பார்த்ததும் மெயின் டாபிக்கோட இந்த சப் டாபிக்ஸ், இந்த புல்லட் பாயிண்ட்ஸை பார்த்ததுமே இது எல்லாத்தையுமே பத்தி நான் கதைச்சாகணும், இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி ஆகணும், ஐ ஹாவ் டு டாக் அபவுட் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட்ஸ் அப்படி நீங்க ஒரு முடிவுக்கு வாரீங்க. But that is actually wrong. Because சில நேரங்கள்ல அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு புல்லட் பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அல்லது நீங்க கதைக்கிறதுக்கோ விளங்கப்படுத்துறதுக்கோ கஷ்டமான புல்லட் பாயிண்டாவும் இருக்கலாம். அதனால நீங்க அந்த புல்லட் பாயிண்ட கஷ்டப்பட்டு கதைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. So if you are comfortable with the other bullet points, you can make use of them. நீங்க அந்த புல்லட் பாயிண்ட்ஸை பத்தி நீங்க உங்களுடைய ஸ்பீச்ல கதைக்கலாம். கஷ்டமா இருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸை நீங்க தாராளமா தவிர்க்கலாம். அதனால உங்களுக்கு எந்த மார்க்ஸும் குறைய போறது இல்ல. அதே நேரத்துல அதுல இல்லாத பாயிண்ட்ஸை கூட நீங்க உங்களுடைய ஸ்பீச்ல ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், a memory with that person. Oh, what that person taught you. Oh, how that person changed your life. இப்படி அதுல இல்லாத பாயிண்ட்ஸை கூட நீங்க ஆட் பண்ணி பேச முடியும். பட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ், நீங்க ஆட் பண்ற பாயிண்ட் அந்த மெயின் டாபிக் என்ன, the person that you admire, அதோட பொருந்தி போகுதா இருந்தா no issues. In your 1 minute preparation time, focus on the main topic. Then choose the easiest bullet points and then add your own ideas. Definitely you will get a good score. Follow Myration IELTS for daily IELTS lessons. Thank you.